Question number 11. Following is information relating to acquiring company Efficient Limited and the target company Healthy Limited. Number of shares கொடுத்திருக்காங்க, face value கொடுத்திருக்காங்க, market capitalization by PE, so we can find earnings இதை யூஸ் பண்ணி reserves and surplus கொடுத்திருக்காங்க. Promoters holding note, it is number of shares and not rupees. So board of directors வந்து ஒரு fair deal இருக்கணும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்ட்டாங்க. So accordingly swap ratio for weights. So swap ratio, weighted average swap ratio எப்போ கால்குலேட் பண்ணுவோம்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்லாம் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபேக்டர் யூஸ் பண்ணி மட்டும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ when there is multiple factor gets involved, we must assign some weight and have to calculate weighted average swap ratio. ஓகேவா, இந்த இடத்துல வந்து எப்படி சொன்னா, முதல்ல வந்து இப்போ மார்க்கெட் பிரைஸ்னா மார்க்கெட் பிரைஸ் மட்டும் வச்சுமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கண்டுபிடிச்சிருந்தோம். பட் இப்போ நம்ம கிட்ட 3 இருக்கு, earning, book value, market price. அப்போ each will have a specific weight. Example, ஒரு கம்பெனிக்கு வந்து நல்ல earnings இருந்தா they will probably give more weight to earnings. Market price க்கு அதிகமான weight கொடுப்பாங்க. So it depends upon each cases. So இந்த இடத்துல calculate swap ratio and also calculate promoters holding percentage after acquisition கேட்டிருக்காங்க. So EPS of Efficient Limited after acquisition. So post merger EPS, post merger MPS and market capitalization assuming PE ratio of Efficient, that is acquirer, remains unchanged. அடுத்து free float market capitalization கேட்டிருக்காங்க of the merged firm. ஸோ அப்போ இதில் என்னன்னா, ஸோ இது நம்ம முன்னாடி பார்த்த ஒரு கொஸ்டின் கூட ஒரு சின்ன லிங்க் இருக்கும். ஏன்னா அதில் வந்து கேஷ் பே அவுட்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி வில் கண்டினியூ as promoters of the merged company only if there is share swap. In case of a cash payout, the promoters of the target company will get paid out of cash and they won't remain as promoters in the merged entity. So if question asks promoters holding particularly after acquisition, it is implied that you must calculate swap ratio because there is share swap. So free float market cap ஒன்றும் இல்லை, shares after reduced by total number of total market capitalization less reduction of promoters shareholding. ஸோ அடுத்து வந்து என்னன்னா, calculation of நம்ம தான் மேலே சொல்லியிருந்தாங்களே ஸ்வாப் வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்வாப் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம். அப்படி இருக்குன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற வெயிட்ஸ் எல்லாம் ஃபேக்டர்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ எம்பிஎஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணால் நமக்கு மார்க்கெட் கேப்பும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சு எம்பிஎஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எம்பிஎஸ் பேஸ் பண்ணி நீ வந்து இங்கே ஃபர்ஸ்ட் எம்பிஎஸ் நமக்கு வேணும். ஸோ கீழே வந்து நம்ம ரேஷியோஸ் கால்குலேட் பண்ணுறோம், இங்கே ஃபேக்டர்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இபிஎஸ்னா எம்பிஎஸ் பை பிஇ ரேஷியோ, தட் இஸ் 50 by பிஇ ரேஷியோ. புக் வேல்யூ பர் ஷேர். ஸோ இந்த இடத்துல நெட் அசெட்ஸோட வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நெட் ஒர்த்தோட வேல்யூ தான் எடுத்துக்கும். ஸோ அதை எடுத்து போட்டால் உனக்கு 40 and 32 அப்படின்னு வருது. ஸ்வாப் ரேஷியோ, ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சுக்கோ, பேசிஸ் ஆர் யூ குட் சே as factor. So but respective exchange ratio, specific weights, and if multiplied you will get weighted average. So இந்த இடத்துல என்னன்னா, எல்லாத்துலயும் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேவரபிளா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோ. ஸோ அன்ஃபேவரபிள் அப்படிங்கிற விஷயத்துல உல்டாவா இருக்கும். அக்வைரது மேல வந்து டார்கெட் கீழே வரும், ஜென்ரலா டார்கெட் மேலேயும் அக்வைரது கீழேயும் இருக்கும். ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்வாப் ரேஷியோ கால்குலேட் பண்றப்போ எல்லாத்தையுமே is/1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ, என்னன்னா 4:1, 0.8:1, 2:1 அப்படிங்கிற ரேஷியோல வச்சுக்கிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு வெயிட்ஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அதை தான் சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ்னா ப்ரொமோட்டர் ஷேர் போஸ்ட் அக்விசிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், கரெக்டா? So in this case there is share swap, hence promoters of Healthy Limited will also get shares in post combination entity. Promoters holding refers to the combined shareholding of promoters. அப்போ 4.75 lakh shares is held by acquirer and 5 lakh shares has been previously held by the target, but for which we are providing 2.5 shares of acquiring company. So 5 lakhs into 2.5, கீழே வந்து total number of market shares. இது வந்து promoters holding in acquiring company pre-merger. ஓகேவா, இது வந்து இது வந்து total number of shares of acquiring, இது promoters holding of acquiring, இது total number of acquiring, இங்க வந்து promoters holding of acquiring. அடுத்து post merger EPS னா post merger PAT divided by post merger number of shares. So post merger PAT க்கு நமக்கு தான் இந்த இடத்துல market capitalization P ratio வச்சு தான் calculate பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல மேல நம்ம EPS per share கண்டுபிடிச்சிருக்கோம். We can very well multiply or we can just do it based on per share basis. So but இந்த மாதிரி போட்டுக்கிறோம் safe. So market capitalization by P ratio, PAT of Efficient is 50 lakhs and PAT of Healthy is 150 lakhs. So pre-merger PAT of Efficient plus pre-merger PAT of Healthy plus synergy if any 0 divided by post-merger number of shares. It will give us post-merger EPS. Post-merger EPS into PE ratio, assuming acquired to be constant, we will get post-merger MPS. So அடுத்து free float market capitalization, இப்போ வந்து நமக்கு per share இது கிடைச்சிருச்சு 28.75 lakhs தான் free. அப்போ இது இங்க வந்துரும். Total number of shares into market price will give us total market capitalization, out of which we have calculated the promoters holding as 60%, which means 40% will pertain to the free float market capitalization. Then 2001 lakhs into 40% gives us the free float market capitalization.
Bank R was established in 2005, so bank is facing reward situation. There are problems of gross NPA at 40% and capital adequacy ratio is at 4%. Net worth of bank is not good. Shares are not traded regularly. It was traded at last week at rupees 8 per share. RBI audit suggested that bank has to liquidate or merge with another bank. So bank P is professionally managed with low gross NPA of 5%. It has net NPA of 0%, capital adequacy ratio 16%, market price 128. So board of directors of P submitted a proposal to RBI for the takeover of bank R on the basis of share exchange ratio. That is share swap. So இங்க கொடுத்திருக்கிறது R, இங்க கொடுத்திருக்கிறது P. இது சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். Share capital கொடுத்திருக்காங்க, face value, resource and surplus, deposits, other liabilities, total. So total liabilities. So அடுத்து cash in hand, balance with other banks, investment, advances, other assets, total assets. It was decided to issue shares at book value. So usually in my market price கொடுத்திருப்பாங்க, but இந்த இடத்துல வந்து book value of bank P ல தான் issue பண்றாங்கன்றாங்க. All assets and liabilities are to be taken over at book value. For swap ratio, weights are assigned to different parameters. So gross NPA, capital adequacy ratio, market price, book value. So first நம்மகிட்ட weighted average swap ratio, எவ்வளோ shares issue பண்ணுவீங்க, prepare balance sheet after merger, calculate capital adequacy ratio and gross NPA of bank P after merger. நம்ம swap ratio calculate பண்றது நமக்கு first இந்த figures எல்லாம் வேணும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிகர்ஸ்ல பார்த்தோன்னா உனக்கு கேபிட்டல் அடிக்வசி மார்க்கெட் பிரைஸ் கிராஸ் என்பி எல்லாம் அங்கேயே கொடுத்துட்டாங்க. வேற நமக்கு வந்து புக் வேல்யூ தான் கொடுக்கல. ஸோ புக் வேல்யூ ரெண்டு விதமாக கால்குலேட் பண்ணலாம். நமக்கு வந்து நெட் அசெட்ஸ் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு நெட் ஒர்க் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இங்கே நெட் அசெட்ஸும் நெட் ஒர்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் இங்கே நீ நோட் பண்ணனா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண இந்த 2500லேருந்து இந்த இது வரைக்கும் ஆட் பண்ண நமக்கு 48,500. அந்த 48,500ல இந்த 42,500 மைனஸ் பண்ணனா உனக்கு வந்து 6,000. தட் இஸ் சம் ஆஃப் 5,500 + 500. நான் இதை அப்படியே ஆட் பண்ணி பார்த்தேன். சிமிலராக அதே மாதிரி தான் வருது. ஸோ ரெண்டு நீங்கள் எதை எடுத்தாலும் இங்கே கரெக்டாக தான் வருது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம நெட் ஒர்த் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் புக் வேல்யூ பர் ஷேர் கிடைச்சிருது. ஸோ வி கேன் step into calculation of weighted average swap ratio. Swap ratio for நான் சொல்லியிருக்கேன் ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ அன்ஃபேவரபிள் ஸோ வந்து gross NPA of acquired that is 5% divided by 40% அப்படி போட்டு அதுக்கு வந்து 30% வெயிட் அசைன் பண்ணி வெயிட்டட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 4% by 16%. இது ஃபேவரபிள் அப்படிங்கிறதுனால டார்கெட் பை அக்வயர் போட்டுக்கிறோம். அதே மாதிரி வெயிட் அசைன் பண்ணி வெயிட்டட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. மார்க்கெட் பிரைஸ் சேம், புக் வேல்யூ சேம். ஸோ அக்ரீடு ஸ்வாப் ரேஷியோ வந்து 0.125:1. நம்ம எக்ஸிஸ்டிங்காக வந்து பேங்க் ஆர்ல எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து 140 divided by ₹10 it comes around 14 lakh shares. 14 lakh shares இருக்கு, for which we are offering 0.125 for every share held. அப்போ டோட்டலாக 1.75 lakh the number of shares to be issued. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பேங்க் பி போஸ்ட் மர்ஜர் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் நீ வந்து இந்த கன்சால்டேஷன் இருக்குல்ல அதோட கான்செப்ட்ஸ் வந்து 2-3 கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா assets and liabilities taken over at book value, reserves நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணோம்னா வந்து உனக்கு consideration is paid based on the book value per share. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். Will take over assets and liabilities at book value, reserves are all not be taken over, effects will have to be given for PC to be issued. ஸோ இந்த இடத்துல வந்து புக் வேல்யூல இஷ்யூ பண்றாங்கன்னு மேலே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா into 120 அப்படின்னு போடுவோம். பட் ஐசிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா இஷ்யூ பிரைஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ மெண்டல் தான் நம்ம எடுத்திருக்காங்க. அப்புறம் கொஸ்டின் அப்படி கொடுத்தாங்களாமா சரி தெரியல. So we have given that shares are issued at book value, however I see. So அப்போ நம்ம ஐடியலா என்ன வந்திருக்கணும் கொஸ்டின் படி பார்த்தா 210 தான் பர்ச்சேஸ் கன்சிடர் இருக்கணும். 1.75 lakh shares into 120. பட் வேற ஐசிஐ என்ன பண்ணிருக்குன்னா 1.75 lakhs into ₹10 வச்சிருக்கு. மைனஸ் நெட் அசெட்ஸ் 210. ஸோ அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் ரிசர்வ்ங்கிறது நில் வரணும். வேற இந்த இடத்துல கேபிட்டல் ரிசர்வ் வருது. ஏன்னா இது 210 எடுத்திருக்கோம். வேற இதோடது 17.5 தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நெட் அசெட்ஸ் டு எக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு கேபிட்டல் ரிசர்வ்னு வரும். வேற ஐடியலாக நம்ம போடுறதா நெட் அசெட்ஸ் டு எக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ பட் ஏன் இங்கே கடைசியில் பிரச்சனை வரலன்னா ரெண்டுமே வந்து ஒரு ரிசர்வ்ஸ் தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தினால நமக்கு பிரச்சனை வரல. ஸோ ரிசர்வ்ஸ் ஆஃப் அக்வயரி நாட் அ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஐட்டம். ஸோ அதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோ. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பேங்க் பி ஆஃப்டர் அக்விசிஷன். ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் 17.5 தான் வந்து எக்விட்டி ஷேர் கேபிட்டலாக வருது. ஸோ அதை இம்பார்ட்டன்ட் பிகாஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்துடும். ஸோ அதுதான் எங்கள் 517.5. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்லாஷ் போட்டு எழுதிட்டோம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் என்ன வேணாலும் நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து நம்ம கொஷனில் ஆல்ரெடி இருக்குது. டெபாசிட் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி அக்வயரோடது மட்டும்தான். அக்வயரர் அவங்களது மட்டும்தான். அக்வயரியோடது நம்ம எடுக்க மாட்டோம். மிச்சருக்கு எல்லாமே வந்து நம்ம கம்பைன் பண்ணி தான் எழுதுவோம். அதாவது அக்வயரி ப்ளஸ் அக்வயரர் அக்வயரியா. ஸோ அந்த மாதிரியே
இது எல்லாத்தையும் எழுதிங்கன்னா நமக்கு வந்து கடைசியில் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடும். கடைசி என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட் மர்ஜர் வந்து கிராஸ் என்பிஏவோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. சிமிலர் டு இந்த போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ்லாம் கால்குலேட் பண்ணுவோம்ல, டோட்டல் ஆஃப் ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் ஆஃப் ஏ. ஸோ அந்த இபிஎஸ் பதிலாக இங்கே வந்து என்பிஎன் போடணும். டோட்டல் கிராஸ் என்பிஏ ப்ரீ மர்ஜர் அக்வயர் அக்வயரி டிவைடட் பை டோட்டல் அட்வான்சஸ். ஸோ கிராஸ் என்பிஏ பர்சன்டேஜ் எதில் கால்குலேட் பண்ணோம், கிராஸ் என்பிஏ டிவைடட் பை அட்வான்சஸ். அப்போ நமக்கு இங்கே வந்து கிராஸ் என்பிஏ அமௌண்ட் தேவைப்படுது. அப்போ அட்வான்சஸ் இன்டூ கிராஸ் என்பிஏ பர்சன்டேஜ். இது ரெண்டுமே வந்து ப்ரீ மர்ஜர். ஓகேவா? அப்புறம் அப்போ அதோட சமேஷன் எடுத்துட்டு போஸ்ட் மர்ஜர் டோட்டலான அட்வான்சஸ் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 3500. ஓகேவா? போஸ்ட் மர்ஜர் டோட்டலாக இவ்வளோ என்பிஏ இருக்கு, டோட்டலாக அவ்வளோ அட்வான்சஸ் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் யூ கேன் கால்குலேட் இட் ஆஸ் 9.02%. அடுத்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ கேட்டிருக்காங்க. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோனா எக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் டிவைடட் பை ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். நம்ம கிட்ட இதுக்கு ரிஸ்க் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் பை கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. நமக்கு இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நமக்கு வந்து கம்பைன்டு இது வந்து ஆக்சுவலாக ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். இது கம்பைன்டு கார் கிடையாது, கம்பைன்டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். ஏன்னா அதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் கம்பைன்டு capital adequacy ratio post merger na namak indha formula share capital plus reserves by risk weighted assets. So risk weighted assets inga vandirucha, idu vandu share capital plus reserves of acquirer only. acquiree oda varadu purinjiko. Abhiman Limited is a subsidiary of Janam Limited and is acquiring Swamiman Limited, which is also a subsidiary of Janam Limited. நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது என்னன்னா பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ், டோட்டல் ஷேர் கேபிட்டல். ஸோ இதில் 50% வந்து அவனுக்கு வச்சிருப்பானுங்க ஃப்ரீ சர்ப்ளஸ். ஓகேவா? அடுத்து பெய்ட் அப் வேல்யூ பர் ஷேர். அப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோ ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா. ஸோ இப்போ 500, இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிக்கிற சேஃப்டி. டோட்டல் 100%, அதில் 50% இஸ் ஹெல்டு பை ப்ரொமோட்டர்ஸ். அப்போ மிச்சம் 50% தான் வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோ மார்க்கெட் கேப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60% ஹெல்டு பை ப்ரொமோட்டர்ஸ். அப்போ 40% தான் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட். 40% வேல்யூ வந்து 150 lakhs. பி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ் ஹஸ் பீன் அசம்டு, அதாவது வெயிட் அசியூம் பண்ணுறானுங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்வாப் ரேஷியோ கேட்குறானுங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா புக் வேல்யூ, இபிஎஸ், எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப், அதாவது ஒன்றும் இல்லை போஸ்ட் மர்ஜர் வேல்யூஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பி ரேஷியோ ஆஃப் அபிமான் ரிமைன் சேம் அண்ட் ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்வாபிமான் ஆர் டேக்கன் ஓவர் அட் புக் வேல்யூ. ஸ்வாப் ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ புக் வேல்யூ, இபிஎஸ், மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புக் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ அந்த ரூட்ல போனோம்னா புக் வேல்யூ பர் ஷேர் வந்து equity share capital by reserves. So equity share capital plus reserves by total number of shares. அப்போ 550 கிடைச்சிரும். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, EPS. ஸோ இபிஎஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எம்பிஎஸ் வேணும். எம்பிஎஸ் கால்குலேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் அப்போ எம்பிஎஸ்க்கு வந்துடும். இப்போ எம்பிஎஸ்க்கு நம்ம கிட்ட டேட்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. அப்போ இஃப் இட் இஸ் டிவைடட் பை த ஃப்ரீ ஃப்ளோட் பர்சன்டேஜ் வி வில் கெட் தி டோட்டல் மார்க்கெட் கேப். இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிடக்கூடாது, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படி எடுத்துக்கூடாது. நான் அடுத்த சம்மில் அப்படி தான் எடுத்திருப்பேன். ஸோ ப்ளீஸ் டூ திஸ் பர்சன்டேஜ் கால்குலேஷன் ஃபர்ஸ்ட். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணால் டோட்டல் மார்க்கெட் கேப் கிடைச்சிரும். பெய்ட் அப் பர் ஷேர். ஸோ எக்விட்டி ஷேர் கேபிட்டல் டிவைடட் பை பெய்ட் அப் வேல்யூ பர் ஷேர் போட்டிங்கன்னா உனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைச்சிரும். அப்போ டோட்டல் மார்க்கெட் கேப் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வில் கிவ் யூ த எம்பிஎஸ். இஃப் டிவைடட் பை பி ரேஷியோ வில் கெட் யூ தி இபிஎஸ். ஸோ அப்போ இதை வச்சு நீ வெயிட்டை மல்டிப்ளை பண்ணின அப்படிங்கிற பட்சத்துலேயே உனக்கு வந்து ஸ்வாப் ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து அவங்க போஸ்ட் இபிஎஸ், போஸ்ட் எம்பிஎஸ் அண்ட் போஸ்ட் பிபிபிஎஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் புக் வேல்யூ பர் ஷேர் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு எக்விட்டி, ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் இதை நம்ம ரெண்டு விதத்துல எடுக்கலாம். ஒன்று நெட் அசெட்ஸ் மெத்தட் ஒரு நெட் ஒர்த் மெத்தட். நம்ம இந்த இடத்துல நம்ம கிட்ட வந்து நெட் அசெட் மெத்தடுக்கான டீடைல்ஸ் இல்லை, வெறும் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெட் ஒர்த் மெத்தட்ல தான் போவோம். நெட் ஒர்த் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, எக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ். இது வந்து அக்வயரர், இது வந்து அக்வயரி. இது வந்து ப்ரீ அக்விசிஷன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அக்வயரர். இது வந்து pre-acquisition number of shares of acquiree into exchange ratio. அப்போ நமக்கு போஸ்ட் பிபிபிஎஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து 700 இஸ் தி நெட் அசெட்ஸ் ஆஃப் ஸ்வாபிமான். புரியுதா? புக் வேல்யூ பர் ஷேர் பெஸ்ட்டாக நெட் அசெட்ஸ்ல கால்குலேட் பண்ணால் கரெக்டாக பர்டிகுலர் இந்த அக்விசிஷன் கேஸில் விச் இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்த். சின்ஸ் வி டோன்ட் ஹேவ் லைன் வைஸ் டீடைல்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் liabilities ஃபார் புக் வேல்யூ கால்குலேஷன் வி ஹவ் டேக்கன் நெட் ஒர்த் விச் கிவ்ஸ் மேத்தமெட்டிக்கலி தி சேம் ஆன்சர். நம்ம முன்னாடி சம்ல பார்த்தோம்ல அந்த பேங்க் சம்ல நெட் அசெட்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதான் இது, இந்த டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் வில் கிவ் யூ திஸ் வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ தனியாக எடுத்தாலும் கரெக்ட் தானே. ஸோ மேத்தமெட்டிக்கலாக கரெக்ட். ஸோ அந்த இடத்துல நீ என்ன அஷ்யூம் பண்ணிடக்கூடாதுன்னா யூ ஆர் ஆல்சோ டேக்கன் ஓவர், அதாவது இந்த இடத்துல நீ ரிசர்வ்ஸை கன்சிடர் பண்ணிட்ட. ஸோ டெக்னிக்கலி வி ஆர் ஆடிங் த நெட் அசெட்ஸ் ஒன்லி, நாட் we have not taken over any share capital or reserves of Swabiman. We have not been given the data regarding assets and liabilities, so that's why we have done like that. Post EPS நீ ஏகப்பட்ட இடத்துல கால்குலேட் பண்ணிட்டா, போஸ்ட் எம்பிஎஸும் அதே மாதிரி தான்.
அவனே சொல்லிட்டான் அக்வைரரோட பி ரேஷியோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அவ்வளோதான், இந்த சம்மில் பெருசா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. கொஸ்டின் நம்பர் 14 மேல இருக்க சம்மோட ஒரு ரெப்ளிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கை செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. 50% இஸ் ஹெல்டு பை அபிமான்ஸ் ப்ரொமோட்டர்ஸ், 60% இஸ் ஹெல்டு பை ப்ரொமோட்டர்ஸ் இன் அபிஷேக். ஷேர் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ ரிசர்வ்ஸ், பெய்ட் அப் வேல்யூ, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட், பி ரேஷியோ. ஸோ அதே கொஸ்டின் இது வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா கால்குலேட் ப்ரொமோட்டர்ஸ் ரிவைஸ்டு ஹோல்டிங் பர்சன்டேஜ். ஒன்றும் இல்லை, போஸ்ட் மெர்ஜர் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அடுத்து வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இது ரெண்டையும், ஸோ ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்டூ ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது அது எப்படின்னா 100 மைனஸ் திஸ் வேல்யூ போட்டோம்னா கரெக்டாக ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் நம்பர் ஆஃப் ஷேர் சிபிஎஸ்ஓ, இது எப்போ நம்ம கேட்குற மாதிரி தான். Provided if after acquisition Abhishek Limited, Abhiman Limited issue bonus shares in the ratio of 1:2 and split the stock as ₹5 each fully paid up. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இது பார்த்துருவோம், ஸ்வாப் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் நம்ம கிட்ட இருக்கிறது ஃப்ரீ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அப்போ ப்ரொமோட்டர்ஸ் வந்து 50% வச்சிருக்காங்க. அப்போ 100 minus 50, தட் இஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் will give us ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா டேரக்டா 60 எடுத்தேன். ஸோ இங்க 50 எடுத்தேன் இல்லை, கொஸ்டின்ல கொடுத்தா அதே 60 எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். அதான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சேஃப்டிக்கு எப்பவுமே வந்து 100 மைனஸ் ப்ரொமோட்டர்ஸ் கேபிட்டலைசேஷன் போட்டோம், உனக்கு ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைச்சிடும். அப்போ 128.40னா 100க்கு எவ்வளோ 320. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கால்குலேட் பண்ணோம். அப்போ எக்விட்டி ஷேர் கேபிட்டல் பை பெய்ட் அப் வேல்யூ பர் ஷேர் போட்டோம், உனக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைச்சிடும். அப்போ எம்பிஎஸ் வேணா டோட்டல் மார்க்கெட் கேப் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் எம்பிஎஸ் பை பி ரேஷியோ போட்டால் உனக்கு இபிஎஸ். புக் வேல்யூக்கு நம்ம நெட்வொர்த் எடுத்திருக்கோம். ஏன் நெட்வொர்த் எடுத்திருக்கோம்னா நமக்கு நெட் அசெட்ஸ்க்கான வேல்யூ கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செப்பரேட்டான, அதாவது ப்ரீ மர்ஜர் பிவிபிஎஸ் தான். ஸோ நாங்கள் ரிசர்வ்ஸ் எடுக்கலாம், அது இதுன்னு நீங்கள் வந்து வாதாட தேவையில்லை. ஜென்ரலாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அதுக்கு என்ன பண்ணணும், வெயிட்டட் ஆவரேஜிங்னால வெயிட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி வி வில் கெட் வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்வாப் ரேஷியோ. அடுத்து வந்து நம்ம என்ன கேட்குறாங்கன்னா போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு பழகி போன சம்ஸ். ஸோ இது பெருசாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ். ஸோ போஸ்ட் பிவிபிஎஸ்ல யூஸ்வலி வி டேக் ஒன்லி அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், சின்ஸ் டீடைல்ஸ் ஆர் நாட் கிவன் வி ஹவ் டேக்கன் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ். ஸோ அப்போ அபிமானதை எடுத்துட்டோம், அபிஷேக் எடுத்துட்டோம். அப்போ டோட்டலாக இவ்வளோ வருது. இதுதான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் புக் வேல்யூ ஆஃப் தி போஸ்ட் மெர்ஜர் என்டிட்டி ஆர் த மர்ஜ்ட் என்டிட்டி. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் தி போஸ்ட் மெர்ஜர் என்டிட்டி 3.5 lakh. அப்போ புக் வேல்யூ போஸ்ட் மெர்ஜர் வந்து நமக்கு இதுதான். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ரிவைஸ்ட் ஹோல்டிங். அப்போ போஸ்ட் மெர்ஜர் டோட்டலா ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ அதாவது இவனுங்க இருக்கானுங்க பாத்தியா, யாரு அக்வைரர், அவனுக்கு முதல்ல டோட்டலா 2 லட்சம் ஷேர் வச்சிருந்தாங்க. அதுல 50% செல்டு பை ப்ரொமோட்டர்ஸ். அக்வைரி வந்து 10 lakh ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க. அவுட் ஆஃப் விச் 60% செல்டு பை ப்ரொமோட்டர்ஸ், ஃபார் விச் 0.15 shares of acquirer is given for the shareholders of target. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மல்டிப்ளை பண்றதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த சம் முடிஞ்சுது. ஸோ அப்போ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டர் போஸ்ட் மர்ஜ்ட் என்டிட்டியில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 54.29. அண்ட் இதுல நீ நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கணும்னா, ஸோ இந்த இடம் இருக்கு பாத்தியா, திஸ் ஏரியா வில் நெவர் கம் இஃப் இட் இஸ் அ கேஷ் பே அவுட் செட்டில்மெண்ட். புரியுதா? ஷேர் ஸ்வாப்னு இருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் உள்ள வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து when there is cash payout, promoters of the target company will no longer be promoters in the post merger entity. அப்போ ஃப்ரீ ஃப்ளோட் வந்து 100 minus 54.9 வந்து நமக்கு ஃப்ரீ ஃப்ளோட் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 457.14னா இன்டூ 3.5 lakhs போட்டால் நமக்கு டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைச்சிடும். அதில் ஃப்ரீ ஃப்ளோட் பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஸோ அடுத்து அவனுக்கு என்ன சொல்றானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி கட் ஆயிடுச்சு இருக்கு. இல்ல கரெக்ட் தான், கரெக்ட். தேர்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்து என்ன கேட்கறானுங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கேட்டிருக்கானுங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸா? தேர்ட் பாயிண்ட் என்ன? தேர்ட் பாயிண்ட் வந்து அதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இபிஎஸ் அண்ட் புக் வேல்யூ ப்ரொவைடட். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை, இந்த ரெண்டு ஆக்ஷன்ஸை வந்து போஸ்ட் மர்ஜர் என்டிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இபிஎஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. அது என்ன ஆக்ஷன்ஸ்னா, போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்களாமா. அப்போ 3.5 lakhs இன்டூ 1/2 வருமா? ஏன்னா போஸ்ட் மர்ஜர் என்டிட்டில 3.5 lakh ஷேர்ஸ் இருக்கும். ஸோ 3.5 இன்டூ 1/2 போட்டால் உனக்கு வந்து 1.75. இதுதான் போஸ்ட் போனஸ் ஷேர்ஸ். ஸோ இதை என்ன பண்றானுங்கன்னா ஸ்பிளிட் பண்றானுங்க ₹100. ஏன் இங்க 100 எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இது வந்து அக்வைரரோட பெய்ட் அப் வேல்யூ பர் ஷேர். புரியுதா? அதுதான் நீ எடுக்கணும். போஸ்ட் மர்ஜர் என்டிட்டி டார்கெட் வில் கெட் டிசால்வ்டு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ 100 நம்ம என்னென்ன மாத்தோம்னா, ஒரு ஷேர் 100 இருக்கு, அதுக்கு பதிலாக என்ன பண்றோம்னா 1 share at ₹5 அப்படின்னு மாத்துறோம். அப்போ உனக்கு ஸ்பிளிட் ரேஷியோ கிடைக்குது. அப்போ இன்டூ 20 times அதை வந்து ஸ்பிளிட் பண்ற. அப்போ 1 share, அதாவது போஸ்ட் போனஸ் ஷேர்ஸ் வந்து 5.25 lakhs இருக்கும். அப்போ ஃபைனலா வந்து 105 lakh ஷேர்ஸ் இருக்கும். போஸ்ட் ஸ்பிளிட் இபிஎஸ், ஸோ இது வந்து
ப்ரீபேட் டிவைடட் பை போஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். பர்டிகுலராக இந்த இடத்துல ஆஃப்டர் ஸ்பிளிட் தான் நீ கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி பிவிபிஎஸ்னா எக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ். இந்த இடத்துல வந்து எக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் தான் எடுக்கணும். பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பிவிபிஎஸ்க்கு அதான் எக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் தான் எடுக்கணும். பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் த வேல்யூ ஆஃப் நெட் அசெட்ஸ். போனஸ் as well as split has no impact. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றதுனால நமக்கு ரிசர்வ்ஸ் வந்து குறையும். கரெக்டா? அடுத்து ஷேர் ஸ்பிளிட் ஆகிறதுனால ஷேர் கேபிட்டல் குறையும். எதுக்கு? அதாவது ஷேர் கேபிட்டல் வில் கெட் டெபிட்டட் அண்ட் ரிசர்வ்ஸ் வில் கெட் கிரெடிட்டட். கிரெடிட்னா இதுக்கு இன்க்ரீஸ், ஸோ இது கிரெடிட் பேலன்ஸ். பட் டெபிட்டட்னா இது டிக்ரீஸ். ஸோ இங்க இருக்க டிக்ரீஸும் இங்க இருக்கிற இன்க்ரீஸும் வில் கெட் நெட் ஆஃப். ஸோ ஃபைனலா எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஓகேவா? ரேஷனல், அதனால அந்த ரேஷனல் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். Question number 18. Z Limited is considering immediate purchase of some or all. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு டைப் ஆஃப் சப்செக்ஷன் இருக்கும். சம் ஷேர்ஸ், அதாவது ஃபியூ ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி, மொத்த ஷேரையும் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி. ஸோ இந்த பார்ட் வந்து வேல்யூவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ்குள்ளே போயிடும். இது வந்து மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ்குள்ளே வரும். ஸோ ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த டூ ஃபர்ம்ஸ், ஒன்று ரெட் இல்லைன்னா எல்லோ, ரெண்டுல ஏதோ ஒன்று வாங்கலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணுமா எது பெட்டராக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ரெண்டுக்குமே ஒர்க்கிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரெண்டு கம்பெனிலையுமே 1 lakh எக்விட்டி ஷேர்ஸ் தான் இருக்கு. அண்ட் ரெண்டு கம்பெனிலுமே எந்த ஒரு டெப்ட் கேபிட்டலுமே இல்லை. ஐ மீன் டிபென்ச்சர்ஸ், பாரோவிங்ஸ். டிபென்ச்சர்ஸ் தான் டெப்ட் கேபிட்டல், பாரோவிங்ஸ்லாம் டெப்ட் கேபிட்டலாக வராது. போத் ஃபர்ம்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பே எ டிவிடெண்ட் இன் 1 year's டைம். ஸோ இப்போ இதை ஆக்சுவலாக பெய்டு இல்லை, எக்ஸ்பெக்டட் டு பே இருக்க பட்சத்தில் இட் இஸ் கிவன் வேல்யூ இஸ் D1. புரியுதா? D1 வேல்யூ தான் கொடுத்துருக்கிறது, D1 வேல்யூ தான். அண்ட் டிவிடெண்ட்ஸ், அதாவது எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் வந்து ₹3, அதாவது ரெட்டோடது ₹3, எல்லோவோடது ₹2.7 per share. டிவிடெண்ட்ஸ் வில் பி பெய்ட் ஆனுவலி அண்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் ஓவர் டைம். ஸோ என்னன்னா க்ரோத் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ரெட் டிவிடெண்ட் க்ரோத் எப்படின்னு பார்த்தோம்னா பர்பச்சுவல் க்ரோத் அட் 6% per annum. ஸோ அதுக்கு நம்ம டேரெக்டாக கார்டன்ஸ் யூஸ் பண்ணிடலாம். வேற எல்லோவோடது எப்படின்னா will grow at 33.3333% until 6.4 per share. அதாவது 2.7ல இருந்து 33.333 போட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இயர் 4ல இந்த டிவிடெண்ட் growth ரீச் ஆயிரும். அப்போ இயர் 4 வரைக்கும் நமக்கு நார்மலான ப்ரெசென்ட் வேல்யூ டேபிள். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆஃப்டர் இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்ஸ்டன்ட்னா ஒரு வார்த்தையை வந்து மைண்ட்ல கொண்டு வந்து பார்க்கணும். பிகாஸ் கான்ஸ்டன்ட்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து 33.333 க்ரோ ஆகுங்கிறது கிடையாது. growth வந்து 0 அப்படிங்கிற மாதிரி. growth எதுவும் இல்லை. டிவிடெண்டே வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ டிவிடெண்ட் வந்து இப்போ கடைசியில் 6.4 வருது. அதுக்கப்புறமா 6.4 ஏதோ கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வரானுங்க. இஃப் Z is able to purchase all equity capital of, இங்கே ஒரு வார்த்தை, either the firm. ஸோ ரெட் வாங்கினாலும் எல்லோ வாங்கினாலும் என்ன ஆகும்னா அவனுக்கு காம்படிஷன் ரெடியூஸ் ஆகாமா. அதனால என்ன ஆகுனா Z வந்து சம் அட்வர்டைசிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் சேவ் பண்ணுவாங்க. இட்ஸ் அமௌண்ட்ஸ் டு 2,25,000. ஸோ இந்த 2,25,000ங்கிறது ஒரு காஸ்ட் சேவிங், அது இன்டெஃபினெட்லி தான். ஸோ இந்த 2,25,000 வந்து ரெண்டுல எந்த ஃபர்ம் அக்வயர் பண்ணாலும் அவனுக்கு அந்த சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அண்ட் இன் இயர் 2, பர்டிகுலராக இயர் 2 கொண்டு வந்துட்டு செல் சம் ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஆக்சுவலாக நமக்கு இதுக்கு ஒரு தியரி கான்செப்ட் இருக்கு. அது இதுக்கப்புறம் தான் நம்ம அது கான்செப்ட் படித்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டில் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா ஸோ நம்ம ஒரு ஃபுல் கம்பெனி அக்வயர் பண்ணுறோங்கிற பட்சத்தில் நமக்கு அதோட ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட்ஸ் மட்டும் நம்மளை, இப்போ நம்ம ஒரு எக்விட்டி ஷேர் வேல்யூ பண்ணோம்னா ஜஸ்ட் டிவிடெண்டை மட்டும் வச்சு வேல்யூ பண்ணிடுவோம். அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கனாலே உனக்கு அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். ஸோ அது பார்ப்போம். அதுக்கப்புறம் தீஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் வுட் ஒன்லி அக்கர் இப்போ கம்ப்ளீட் டேக் ஓவர். அதுதான் இதை தான் சொல்ல வந்தேன். ஏன் கீழே இருக்கும் Z would change some operations. ஸோ இப்போ கம்பெனியை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் Z என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரெட்டை அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நோ டிவிடெண்ட் வுட் பி பெய்டு அன்டில் இயர் 2. ஓகேவா? இயர் 2, இயர் 1, இயர் 2 வந்து டிவிடெண்ட் 0. இயர் 3 டிவிடெண்ட் வந்து ₹2.5. ஸோ இதை நீ எப்படி எடுத்துக்கலாம்னா இயர் 3ல தான் இதை பே பண்ண போறான். அப்போ இது வந்து D3 கரெக்டா? D3 இருந்தா உன்னால எந்த பிரைஸ் கண்டுபிடிக்க முடியும்? P2. அப்போ டெர்மினல் வேல்யூ அட் எண்ட் ஆஃப் இயர் 2 தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது கொஞ்சம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து இயர் 3 டிவிடெண்ட்ல, அதாவது இது ஆக்சுவல் D3ஆவே வச்சு இங்க வந்து நீ பிளஸ் இது கூட, ஸோ இது ப்ரெசென்ட் வேல்யூ டேபிள் போட்டு நீ அப்பயும் போடலாம். ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன். இதுல ரெண்டு அசம்ஷனுக்கு இப்போ நான் சொன்ன அசம்ஷன் ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கும்.
ஸோ growth rate வந்து 10% per annum indefinitelyன்னு சொல்றாங்க. இன் கேஸ் ஆஃப் எல்லோ நல்லா நோட் பண்ணினா நோ சேஞ்ச் இன் டோட்டல் டிவிடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நோ டிவிடெண்ட் அப்படின்னு சொல்ல நோ சேஞ்ச் இன் டோட்டல் டிவிடெண்ட்ஸ் இன் இயர் 1 to 4. அப்படின்னா என்னன்னா எல்லோ வந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கும்போது இயர் 1 to 4 அதான் இங்க 6.4 வரைக்கும் கொடுத்தானோ அந்த டிவிடெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். பட் என்னன்னா ஆஃப்டர் இயர் 4 அங்க வந்து growth rate becomes constant, that is becomes 0 அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல வந்து there will be 25% growth rate அப்படின்னு சொல்றாங்க until year 7. அதுக்கப்புறம் year 7 வரைக்கும் அந்த இது இருக்குமாமா. Thereafter annual dividends would remain constant at the year 7 amount per share. ஸோ இது லைட்டா ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் 2 டைம் நிறுத்தி நிதானமா படிச்சினாலே உனக்கே பிடிக்கும். Thereafter, that is after year 7, annual dividends would remain constant. அப்ப இந்த இடத்துல என்னன்னா no growth, ஓகேவா, ஜீரோ growth. அமௌண்ட் எந்த அமௌண்ட்ல அது கான்ஸ்டன்ட் ஆகுதுன்னா அட் தி இயர் 7 அமௌண்ட் பர் ஷேர். அப்போ இயர் 7ல உனக்கு என்ன டிவிடெண்ட் வருதோ நம்ம இங்க மேல பார்த்தோம்ல 6.4 அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா கான்ஸ்டன்ட் ஆயிரும். இங்க டைரக்டா அப்படி கொடுக்காம இங்க வந்து அவங்களே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க 6.4 வந்து இயர் 4ல வரும் அப்படின்னு. பட் இந்த இடத்துல அது கொடுக்காம அந்த மாதிரி கொண்டு வந்து ஸோ ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ an appropriate discount rate for the risk inherent in all the cash flows mentioned. ஸோ மேல சொல்லியிருக்கிறது இது WSCC கேஷ் ஃப்ளோஸ் அப்படிங்கிற பட்சத்துல அது எக்விட்டியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உனக்கு இந்த குழப்பத்தை வர தேவையில்லை. ஏன்னா மேலே சொல்லிட்டோம் எல்லாமே ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட் யூனிட், அதாவது நோ டெப்ட் கேபிட்டல், நெய்தர் ஃபர்ம் ஹேஸ் எனி டெப்ட் கேபிட்டல்னு சொல்லிட்டு அப்போ ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட். அப்போ KE will equal to WACC. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து KE, இது பியூர்லி KE. இங்கே கொடுத்துருக்கிறது WCCன்னு சொல்லலாம், KEன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால. இங்க எடுத்து என்ன சொல்றாங்கன்னா வேல்யூவேஷன் பர் ஷேர் ஃபார் மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து வேல்யூவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் சாப்டர் இருக்கும்ல அந்த இது அதே தான். கீழே இருக்கிறதா நமக்கு வந்து இப்போ மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனுக்கு வேல்யூவேஷன் ஆஃப் டோட்டல் எக்விட்டி பண்ணுவோம்ல அந்த இது. ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ண போறோம்னா அதுல சினர்ஜி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வேற ஏதாச்சும் அன்ரெக்வயர்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸை வித்தினா அதுல இருந்து உனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வரும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த ஷேருக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ அதுதான் வேல்யூவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்கும் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ல பண்ற வேல்யூவேஷனுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் மைனாரிட்டி ஸ்டேக் அதாவது சிமிலர் டு வேல்யூவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அவன் என்ன சொல்லிட்டான்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டான், KE கொடுத்துட்டான், growth rate கொடுத்துட்டான், பர்பச்சுவல் ரெட் வந்து பர்பச்சுவல் growth. அப்போ நீ வந்து ஈஸியா கார்டன்ஸ் ஃபார்முலா போட்டு போட்டுடலாம். சின்ஸ் இட் இஸ் எக்விட்டி ஃபண்டட் WSCC is equal to KE is equal to 15%. பட் எல்லோ என்ன சொல்றாங்கன்னா இயர் 1ல இந்த இது இருக்கும், அதுக்கப்புறம் 33.33%ல எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப் டு இயர் 4 when the dividend is reached to 6.4. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து growth rate becomes constant, that is no growth rate. அப்போ terminal value at end of year 4ல G வந்து 0. அதுதான் நல்லா நோட் பண்ணிக்கோ, அதுதான் இங்க இம்பார்ட் பண்ண வேண்டியது. பிகாஸ் growth rate becomes constantனா அதுக்கப்புறம் growth எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ PVF டேபிள் அப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இங்க போட்டிருக்கிறதே தான் இங்கேயும் போடணும் டெர்மினல் வேல்யூக்கு. ஏன்னா இயர் 4. ஸோ இப்போ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ் கால்குலேட் பண்ணி அதை சம் பண்ணினா உனக்கு வந்து வேல்யூவேஷன் அதாவது வேல்யூ ஆஃப் பர் ஷேர் இன் கேஸ் ஆஃப் மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஜென்ரலா ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல. பட் இன் கேஸ் ஆஃப் மெஜாரிட்டி ஸ்டேக், அதாவது மெஜாரிட்டி ஸ்டேக்னா ஒன்றும் இல்லை அக்விசிஷன் பண்ற அப்படிங்கிற பட்சத்துல நீ வந்து ஜஸ்ட் டிவிடெண்ட் மட்டும் வச்சு அதோட ப்ரைஸை வந்து வேல்யூ பண்ணிடக்கூடாது. யூ ஹாவ் டு கன்சிடர் த சினர்ஜி, யூ ஹாவ் டு கன்சிடர் த சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப்டர் அக்வயரிங் த கம்பெனிஸ். அதுக்கப்புறம் தான் நீ மேக்ஸிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நீ வந்து ஒரு பேக் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனிக்காக நம்ம இது வரைக்கும் பே பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 60 rupees அந்த கம்பெனி கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டீலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடு. பட் அதுவே அவங்க வந்து 50 rupees கொடுத்தா போதுன்னு சொன்னாங்க, நீ கண்ணை மூடிட்டு டீல் பண்ணலாம். ஏன்னா நீ கால்குலேட் பண்ணி அந்த கம்பெனி ருபீஸ் அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் வந்து 58.86க்கு ஒர்த்து நீ கணக்கு போட்டு வச்சிருக்க. வேற அவங்களே வெறும் 50 தான் கேட்கறாங்க. ஸோ இட்ஸ் ஃபேர்னா உனக்கு ரொம்ப ஃபேரான டீல். ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இந்த டிவிடெண்ட் கால்குலேஷன் செப்பரேட்டாக தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இஃப் டேக் ஓவர் கம்ப்ளீட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா டிவிடெண்ட் பாலிசி வில் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். ஸோ என்னன்னா ரெட்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு டிவிடெண்டே கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்து 2.5 per share கொடுப்பான். அதாவது D3. நான் அவனுக்கு அங்கேயே சொன்னேன்ல, அவனுக்கு இங்க கொடுத்துருக்கிறது வந்து D3, இங்க கொடுத்துருக்கிறது D3, அதாவது இயர் 3 டிவிடெண்ட் அப்படின்னா இது வந்து டிவிடெண்ட் ஆஃப் 3rd year. அப்போ D3 வச்சு நீ எதை கால்குலேட் பண்ண முடியும், P2 கால்குலேட் பண்ணலாம். அண்ட் பர்டிகுலரா இங்க வந்து growth rate கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டப்போ நீ வந்து டைரக்ட் டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இங்க growth வந்து 10% இருக்கு. ஏன்னா இங்க அப்புறம் இந்த இடத்துல நீ growth ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கொடுத்துருக்கிறதே D3, நீ ஆக்சுவலா P2, இது நீ கால்குலேட் பண்றது P2 தான். டெர்மினல் வேல்யூ சொல்லலாம், P2ன்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா புரிஞ்சுக்கோ, இங்க கொடுத்துருக்கிறது D3. அதுக்கு தான் நான் இன்னொரு அசம்ஷன் சொன்னேன். இங்க வந்து டெர்மினல் வேல்யூக்குள்ள இயர் 3ன்னு போட்டு நீ நார்மலா போட்ட ஒர்க்கிங் அதாவது இங்க 2.5 வச்சுக்கிட்டு அடுத்து இயர் 4ன்னு போட்டு நீ 2.5 பிளஸ் growth rate போடலாம். புரியுதா? அதாவது இங்க
இயர் 4 கிடையாது, டெர்மினல் வேல்யூ அட் எண்ட் ஆஃப் இயர் 3. இப்போ இங்க வந்து டெர்மினல் வேல்யூ அட் எண்ட் ஆஃப் இயர் 2. ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி க்ரோத் இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ற மாதிரி இதை 2.5ன்னு வச்சுக்கிட்டு நீ வந்து இயர் டெர்மினல் வேல்யூ அட் எண்ட் ஆஃப் இயர் 3ன்னு போட்டேன்னா இங்கே நீ 2.5 ப்ளஸ் க்ரோத் போடணும், புரியுதா? அதுக்கப்புறம் 0.15 மைனஸ் ஜி அப்படின்னு போடணும். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கோ, லைட்டாக புரியும், சிம்பிளாக தான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால பிரச்சனை இல்லையா? ஸோ அப்போ அதே மாதிரி டெர்மினல் வேல்யூங்கிற பட்சத்தில் மேலே என்ன டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் போட்டோமோ அதே தான் கீழே வரணும். ஆல்டர்னேட்டிவாக நானே சொல்லிட்டேன், டெர்மினல் இது தேர்ட் இயர் டிவிடெண்ட் அப்படியே எடுத்துட்டு டெர்மினல் வேல்யூ போயிட்டு எண்ட் ஆஃப் இயர் 3 இங்கே வந்து க்ரோத்தை மல்டிப்ளை பண்ணுறேன். இது ஒன்று தான் டிஃபரன்ஸ். அடுத்து எல்லோவில் என்ன ஆகுனா 4th இயர் வரைக்கும் ஒரு சேஞ்சும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா டிவிடெண்ட் க்ரோஸ் அட் 25% அன்டில் இயர் 7. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த இயர் 7 வேல்யூல இருந்து க்ரோத் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிருதுங்கிறாங்க. அப்போ இயர் 7 வேல்யூ எடுத்து இயர் 7ல டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். க்ரோத் ரேட் வந்து 0, க்ரோத் ரேட் 0. அப்போ உனக்கு டெர்மினல் வேல்யூ கிடைச்சிடும். அதை வந்து இங்க இருக்க டிஸ்கவுண்ட் இதை வச்சு எடுத்தீங்கன்னா உனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா சினர்ஜி இங்க வந்து ஒரு சில உனக்கு இந்த சம் ஈஸியா கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சினர்ஜி வந்து 2 கம்பெனில எந்த கம்பெனி அக்வயர் பண்ணாலும் இந்த சினர்ஜி வரும்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் த 2,25,000 சினர்ஜி கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் சிமிலர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இப்போ வந்து நீ இங்க வந்து தனியா ரெட் இங்க வந்து தனியா எல்லோ அப்படின்னு கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏதாச்சும் ஒன்று கால்குலேட் பண்ணாலே அதுதான் ரெண்டுக்கும் இருக்கும். அப்படி இருக்கப்பட்டல சினர்ஜி என்ன சொல்றாங்க 2,25,000 அட் கான்ஸ்டன்டா பர்பச்சுவலா அப்படியே அதே கேஷ் ஃப்ளோ தான், 2,25,000 தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுல தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க போட்டிருக்கோம் பாரு, கார்டன்ஸ் ஃபார்முலா இஸ் நாட் ஜஸ்ட் யூஸ் டு கால்குலேட் price of equity shares. We can use it to calculate present value of all perpetual cash flow. நம்ம valuation of securities பார்க்கும்போதே வந்து irredeemable debenturesக்கு நம்ம வந்து கார்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம், பட் மாடிஃபைடு வெர்ஷன். ஸோ கார்டன் வந்து மெயினா வந்து எக்விட்டி ஷேர் தான் ஒரு கண்டுபிடிச்சாரு, பட் அதை வந்து எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம், புரியுதா? ஸோ அப்போ 2,25,000. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணா நீ வந்து கேஇ எடுத்துக்கூடாது, இந்த இடத்துல WCC ஆர் KO எடுக்கணும். ஸோ லக்கிலி இந்த சம்ல வந்து ரெண்டு ஒன்று தான். அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு 15 lakhs வருது. பட் நம்ம வந்து இங்கே பர் ஷேர் பேசிஸ்ல தானே கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா டிவிடெண்ட் வந்து பர் ஷேர் பேசிஸ்ல வரும். ஸோ வேல்யூவேஷனே பர் ஷேர் வேல்யூவேஷன் தான். அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு பர் ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணால் இங்கே ரெண்டுக்குமே 1 lakh ஷேருங்கனால நமக்கு பிரச்சனையே இல்லை, 15 per share அப்படின்னு. present value of sale proceeds of unrequired. So இது என்ன பண்றாங்கன்னா இயர் 2ல சேல் பண்றாங்க. இயர் 2ல நமக்கு 8 lakhs கிடைக்கும். Then what will be the value at year 0? அப்போ இயர் 2 ஓட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணா நமக்கு 604,480 டிவைடட் பை 1 lakh ஓட நமக்கு 6.5 கிடைச்சிருச்சு. ஸோ அதில் நீங்கள் எல்லாம் அதை ஃபில் பண்ணினா உனக்கு வேல்யூவேஷன் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆன் கம்ப்ளீட் டேக் ஓவர் உனக்கு கிடைச்சோம். அவ்வளோ இந்த சம் முடிஞ்சது. Question number 19. AB Limited is planning to acquire and absorb the running business of XY Limited. Acquirer, okay, acquiree or target. So the valuation is to be based on the recommendation of merchant bankers. Okay, va? And the consideration to be discharged is in the form of equity shares to be issued by AB Limited, share swap or share exchange. So as on 31st March 2006, the paid up capital consists of 80 lakh shares of rupees 10 each. Highest and lowest market quotation, அதாவது 52, அதாவது 52ங்கிறத விட 52 divided by 26 week high, 26 week low. So for the purpose of exchange, the price per share is to be reckoned as the average of highest and lowest. அதாவது இஷ்யூ பிரைஸ் வரும்ல, பர்டிகுலரா இந்த அக்விசிஷனுக்காக இந்த ஷேர் எத்தனை ரூபாய்க்கு இஷ்யூ பண்றான்னா ஸோ இதோட ஆவரேஜ் பிரைஸ்ல இஷ்யூ பண்ணுவான். ஓகேவா? அடுத்து XY லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இங்க கொஞ்சம் நாள் ஒத்து பார்த்தீங்கன்னா இங்க பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஸோ அப்ரோச்ல நான் இப்போ நமக்கு ஃபுல்லி பெய்டப் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணுறோம் அப்படிங்களா. ஸோ இதுக்கு வந்து கன்வர்ஷன் தேவைப்படும். அடுத்து லோன்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், நெட் கரண்ட் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து an independent firm of merchant bankers engaged for the negotiation have produced the following estimates of cash flows in the business of XY Limited. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க அவங்களே கேஷ் ஃப்ளோ. ஓகேவா? நம்ம உட்காந்து D1, D2 அதெல்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்தது வந்து என்னன்னா ஆஃப்டர் டேக்ஸ் ஏர்னிங்ஸ் ஃபார் எக்விட்டி, அதாவது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது FCFE. ஓகேவா? FCFFலாம் கிடையாது, FCFE கொடுத்துட்டாங்க. அண்ட் கடைசியாக டெர்மினல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. It is the recommendation of merchant banker that business of XY Limited may be valued on the base of average of aggregated discounted cash flows at 8% and net asset value. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஷ் ஃப்ளோ இங்கே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கிருந்து பார்க்கும்போது உனக்கு என்ன ஐடியா கிடைக்குன்னா இதில் ஃபுல்லாக எக்விட்டி ஃபண்டட் தான், டிபென்ச்சர்ஸோ வேற எதுவும் கிடையாது. லோன் வந்து உனக்கு லாங் டேர்ம் போரோயிங்ஸ்குள்ள வந்துடும்.
அதுவும் லயபிலிட்டிஸ் மாதிரி வரும், டெப்ட் கேபிட்டல்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ இங்கே வந்து ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட். ஸோ FCFF இஸ் ஈக்குவல் டு FCFE. அடுத்து நெட் அசெட் வேல்யூ. ஸோ இதை இங்கே தான் சொல்லிட்டாங்களே, கன்சிடரேஷன் வந்து ஸோ வேல்யூவேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா மர்ச்சன்ட் பேங்கர் என்ன சொல்றாங்களோ அதான் பண்ணுவாங்க. மர்ச்சன்ட் பேங்கர் என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவோடையும் நெட் அசெட் வேல்யூவோட ஆவரேஜ் தான் அதோட ஃபர்ம் வேல்யூ அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு. அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி டிவைடட் பை இங்கே ப்ரைஸ் கால்குலேட் பண்ணோம்ல, ஆவரேஜ் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பேசிஸ் ஆஃப் அலோகேஷன், அதாவது அவனே சொல்லிட்டான் பார்ட்லி பெய்டுக்கும் ஃபுல்லி பெய்டுக்கும் எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்க. இப்போ 1000 ஷேர்னா இல்லை இப்போ ஒரு 100 ரூபாய் வருதுன்னா 100 ரூபாயை ப்ரொபோஷனேட்டா நம்ம கொடுப்போம், 200/50 ப்ரொபோஷன்ல கொடுப்போம். ஸோ வேல்யூ ஆஃப் எக்விட்டி ஆஃப் XY லிமிடெட் அவன் என்ன சொல்லிட்டானா ஆஸ் பர் மர்ச்சன்ட் பேங்கர் நம்ம இப்படி தான் பண்ணணும், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸ் NAV டிவைடட் பை 2. அப்போ இப்போ நமக்கு இதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஃபைன் பண்ணிடுவோம். அப்போ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோல இயர் FCFE டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டு ஒரே டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வரும். அடுத்து உனக்கு PVCA கிடைச்சிடும். இப்போ இதை எடுத்து இங்கே போட்டுரு. அடுத்து நெட் அசெட் வேல்யூ சிம்பிளா போட்டுடலாம், ஏன்னா ரெண்டு அசெட் ஒரே ஒரு லைபிலிட்டி தான் இருக்கு. 250 நம்ம வேல்யூ வரும். 250 எடுத்து போட்டீங்கன்னா டோட்டல் கன்சிடரேஷன் வந்து 421.2 lakhs. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட். அப்போ இது டிவைடட் பை சம் அமௌண்ட் வரணுமா, இஷ்யூ பிரைஸ் வரணும். அப்போ இஷ்யூ பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் அதாவது 6 month ஹை அண்ட் லோவோட ஆவரேஜ் அது நம்ம 500 வருது. இப்போ கன்சிடரேஷன் பேயபிள் டிவைடட் பை இஷ்யூ பிரைஸ் gives us the number of shares to be issued. அலோகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் டோட்டல் பெய்ட் அப் வேல்யூ, அதாவது ப்ரொபோர்ஷன் 200/250 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷன் 50/250ங்கிற ப்ரொபோர்ஷன்ல இந்த ஷேர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சிரும்